ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 3 மகன்களும் இருந்தாங்க. அவருக்கு பிறகு அவரோட அத்தனை சொத்துகளையும் தன்னோட 3 மகன்கள்ல யாரு பொறுப்பாவும் பாதுகாப்பாவும் பாத்துப்பாங்கன்றதுல அவருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதனால அவரோட 3 மகன்களுக்கும் ஒரு போட்டி வச்சாரு. அந்த போட்டி தான் என்ன, 3 மகன்கள்ல யாருக்குதான் அந்த சொத்து கிடைச்சதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம். இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. நம்ம கதையில வர செல்வந்தருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அவரோட அத்தனை சொத்துகளையும் அவரே தனி மனுஷனா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்தது. இது இப்படி இருக்க, செல்வந்தருக்கு 3 மகன்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 மகன்கள் மேலையும் அவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அதோட 3 பேர்ட்டையும் எந்த ஒரு பாரபட்சமும் காட்ட மாட்டாரு. 3 பேரையும் சிறந்த பாடசாலைக்கு அனுப்புனாரு. 3 பேருக்கும் தேவையானதை எல்லாம் ஒரே மாதிரி செஞ்சாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த சொத்துக்களையும் 3 பேருக்கும் சரிவர பிரிச்சு தரும்படி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இந்த செல்வந்தருக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இருக்கல. அதனால தன்னோட 3 மகன்களையும் அழைச்சாரு. பிறகு இப்படி சொல்லவும் ஆரம்பிச்சாரு. நான் உங்கள் 3 மீதும் மிகுந்த அன்பை வைத்துள்ளேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டு ஈட்டிய இந்த சொத்துக்கள் முழுவதையும் யார் சரிவர பாதுகாத்து அதனை மேலும் பெருக்கி அடுத்த தலைமுறைக்கு தருவார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு போட்டியும் நடத்தவிருக்கிறேன். அதில் உங்களுள் யார் ஒருவர் நான் எதிர்பார்ப்பது போல செய்து வெற்றி பெறுகிறீர்களோ அவருக்கு என் சொத்தில் 70% கொடுத்து விடுவேன். மீதமுள்ள சொத்துக்கள் மட்டுமே மற்ற 2 கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த செல்வந்தர் தந்தை சொன்னதும் 3 மகன்களுக்குமே கொஞ்சம் பயமும் தடுமாற்றமும் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் தந்தையோட முடிவுக்கு சரின்னு சொல்லி போட்டிக்கும் தயார்னு சொன்னாங்க. உடனே செல்வந்தர் தந்தை போட்டியை பத்தி விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் 3 சம அளவில் ஒரு தங்க மூட்டை வழங்கப்படும். அதோடு பணத்தை பற்றிய என் அனுபவங்கள் கொண்ட சீட்டும் வழங்கப்படும். உங்கள் 3 பேருக்கும் 1 வருட கால அவகாசம் தருகிறேன். இந்த 1 வருட காலத்தில் உங்கள் 3 யார் பெரிய அளவில் பொருளீட்டி வருகிறீர்களோ அவருக்கே என் 70% சொத்துக்கள். நீங்கள் நாளையே கிளம்பலாம் அப்படின்னு செல்வந்தர் தந்தை சொன்னதும் 3 மகன்களுமே அந்த தங்க மூட்டையை தூக்கிட்டு கிளம்புனாங்க. மறுநாள் காலையிலயும் ஆச்சு. 3 அண்ணன் தம்பிகளும் அவங்க பொருட்களை எடுத்துக்கிட்டு 3 திசைகளுக்கு பிரயாணம் பண்ணி போறாங்க. இப்போ அப்படியே சில மாதங்கள் கழியுது. அதோட செல்வந்தர் தந்தை கொடுத்த 1 வருட கால அவகாசமும் முடியுது. தன்னோட 3 மகன்களுக்காகவும் ரொம்ப ஆவலாவும் காத்துட்டு இருந்தாரு அந்த செல்வந்தர். முதல்ல அவரோட மூத்த மகன் வந்தாரு. மகனை பார்த்த சந்தோஷத்துல அந்த செல்வந்தர் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த முதல் மகனோட முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கல. என்ன நடந்துச்சுன்னு கேட்ட தந்தைட்ட தனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சான். வடக்கு திசை நோக்கி நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 3 நபர்கள் அதிவேகத்தில் ஓடக்கூடிய குதிரை ஒன்று இவ்வூரில் விலைக்கு வந்திருப்பதாகவும் அந்த குதிரையை வாங்குபவர்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் பேசிக்கொண்டனர். அதை நம்பி நான் என்னிடம் இருந்த செல்வத்தில் பாதி செல்வத்தை செலவழித்து அக்குதிரையை வாங்கினேன். ஆனால் வாங்கிய சில நாட்களிலேயே அந்த குதிரையின் உடல்நிலை மோசமானது. அதற்கு வைத்திய செலவு செய்து இன்னும் செல்வம் தீர்ந்தது. அதன் பின் இருந்த செல்வத்தை கொண்டு இத்தனை நாள் சாப்பிட்டு வேலை தேடி அலைந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு முதல் மகன் சொன்னதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சரி, மற்ற 2 மகன்கள் வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப 2வது மகனும் வந்தான். தந்தை கட்டி பிடிச்சு வரவேற்கவும் செஞ்சாரு. ஆனா அந்த 2வது மகன் முகத்திலையும் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்கல. அவன்கிட்டையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தந்தை கேட்க 2வது மகன் இப்படி சொன்னான். தந்தையே, ஏதேனும் தொழில் செய்ய வேண்டி மேற்கு திசை நோக்கி பயணம் சென்றேன். செல்லும் வழியில் ஒரு நபரின் அறிமுகம் கிடைத்தது. அவர் நண்பரும் ஆனார். அவரின் ஆலோசனையின் பேரில் இருந்த மொத்த செல்வத்தையும் வைத்து ஒரு பெரிய கடையை வாங்கினேன். அந்த நண்பரும் கூட்டாக சேர்ந்து வேலை செய்வதாக சொல்லி என்னை ஏமாற்றி நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது செல்வமும் இல்லை, வாங்கிய கடையும் நஷ்டத்தில் இருக்கிறது அப்படின்னு அந்த 2வது மகன் சொன்னதும் அந்த செல்வருக்கு தன்னோட முதல் 2 மகன்களுமே தான் கொடுத்த பணம் பற்றிய குறிப்புச் சீட்டை படிச்சு கூட பார்க்கலன்னு தெரிஞ்சது. வயசுல பெரிய பசங்களான இவங்களே இந்த நிலைமையில திரும்பி வந்திருக்காங்களே. வயசுலையும் அனுபவத்திலையும் குறைவான கடைசி மகனோட நிலைமை என்னன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இளைய மகனும் இப்படியே திரும்பி வந்தா தன்னோட சொத்துக்கள் அத்தனையையும் பொதுமக்கள் நலனுக்காக கொடுத்துடலாம்னு தீர்மானம் பண்ணி வச்சாரு. அப்போ சரியா செல்வந்தரோட கடைசி மகனும் வந்தான். அவனையும் செல்வந்தர் தந்தை கட்டி பிடிச்சு வரவேற்றாரு. அவனும் சந்தோஷமா தந்தைய கட்டி பிடிச்சான். அதை பார்த்ததுமே அவனோட தந்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கடைசி மகன் இப்படி சொன்னான். தந்தையே, என்ன செய்வதென்றே தெரியாமல் தெற்கு நோக்கி பயணம் செய்தேன். நீங்கள் கொடுத்த பணம் பற்றிய முக்கிய குறிப்புச் சீட்டு ஞாபகம் வந்தது. உடனே அதை எடுத்து படித்தேன். ஒரு தெளிவு கிடைத்தது.
பின் ஒரு பெரிய மளிகை கடை வணிகரிடம் சென்று வேலை கேட்டேன். அவரோ வேலை கொடுக்கிறேன், ஆனால் அதற்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் என்றார். அதற்கும் சரி என்று சொல்லி அவர் கொடுத்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே தொழிலையும் கற்றுக்கொண்டேன். 6 மாதத்தில் நான் என் சாப்பாட்டிற்கு மட்டுமே செலவு செய்ததால் நிறைய செல்வங்கள் கையில் இருந்தன. பின் தொழிலை நன்கு கற்ற பின் சொந்தமாக ஒரு கடையை வைத்து இப்பொழுது அந்த கடையில் இந்த 4 பேரும் வேலை செய்கிறார்கள். இந்த 4 மூட்டை செல்வங்களும் இந்த காலத்தில் எனக்கு கிடைத்த லாபமாகும் அப்படின்னு அந்த கடைசி மகன் சொல்லி முடிக்க செல்வந்தர் தந்தைக்கோ அவ்வளவு ஆனந்தம். தன்னோட சொத்துக்கள் அத்தனையும் வீணாகாம மேல்மேலும் வளரும்ன்ற நம்பிக்கை வந்ததும் அவரோட 70% சொத்துக்களையும் கடைசி மகனுக்கே கொடுத்தார். மீதம் இருந்த சொத்துக்களை தன்னோட முதல் 2 மகன்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. உங்க எல்லாருக்கும் இப்போ அந்த பணக்குறிப்புல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு தோணுது இல்லையா? வாங்க பாத்திரலாம். அதோட முதல் குறிப்பு, பணம் உள்ளவர்களை சுற்றி சூழ்ச்சிக்காரர்கள் இருப்பார்கள், ஜாக்கிரதை. இந்த சூழ்ச்சியில தான் முதல் மகன் சிக்கினான். 2வது குறிப்பு, பணம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் கூட்டு தவறு, ஜாக்கிரதை. இந்த தவறால தான் 2வது மகன் சிக்கினான். 3ஆம் குறிப்பு, பணம் இருக்கிறதென்று அகலக்கால் வைக்காதே, ஜாக்கிரதை. இதை எல்லாத்தையுமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கடைசி மகன் தொழிலை கத்துக்கிட்ட முன்னேறி ஜெயிச்சு வந்தான். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.